இந்த கொஷினில் இல்லை நண்பா நண்பீஸ் உங்ககிட்ட மட்டும் ஒரு ரகசியம் சொல்கிறேன், அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மட்டும் சொல்லுங்கள். இந்த மாதிரி கணக்கு வந்தாலே அது மட்டும்தான் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ ஆரம்பிச்சிடலாம். 156 மற்றும் 124 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 5 இலக்கம்னு சொல்லியிருக்காங்க. எப்பா இதெல்லாம் பெருசு பெருசாக சால்வ் பண்ணிருப்பாங்க. ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். மிகச்சிறிய 5 இலக்கம்னு கேட்டாங்கனாலே 9ஆல் மட்டும்தான் வகுப்படும். சார் 9ஆல் வகுப்படுறது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு 36ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. 36ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்குவோம் நம்மளா. இது 9ஆல் வகுப்படாதுன்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதுனா, சிம்பிளாக இந்த 2 நம்பரை கூட்டினா என்ன வருது? 9ன்னு வருது. அப்போது எந்த நம்பர்லாம் கூட்டி 9 அல்லது அதோட மடங்குனா என்னையா? 9 2ஆல் பெருக்குனா என்ன கிடைக்கும்? 18. 18 9ஆல் வகுப்படும். இந்த மாதிரி மடங்காக வந்துச்சுன்னா அது 9ஆல் வகுப்படுமா அர்த்தம். ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி ஆப்ஷன் ஏல பாருங்களேன். ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க? 1028 கொடுத்துருக்காங்க. 8 1 9 9ஆல் அடியாகும். பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 வந்து 9ஆல் அடியாகுமா? அடியாகாது, தூக்கி விட்டுலாம். ஆப்ஷன் பியில் பாருங்கள். 1 4 3 0 8ன்னு கொடுத்துருக்காங்க. 8 1 9 4 + 3 7ன்னு இருக்குது. 7 வந்து 9ஆல் வகுப்படாது, கட் பண்ணி விட்டுறலாம். ஆப்ஷன் டி மட்டும் பாருங்கள். இது சியும் வகுப்படாதுங்க. ஆப்ஷன் டி பாருங்கள். 1 4 5 0 8ன்னு கொடுத்துருக்காங்க. 8 + 1 9 4 + 5 9. அப்போ இந்த நம்பர் எல்லாமே 9ஆல் கேன்சல் ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 4 5 0 8ன்றத ஆன்சரு. உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? கண்டிப்பாக மிகச்சிறிய 5 இலக்க எண்ணாக இருந்தால் ஒரே ஒரு 4 நம்பர் இருக்குது. அந்த நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் ஆன்சராக இருக்கும். 180 10 368 10 152. இப்போ பார்த்தோம் பார்த்தியா? 14 508. இந்த 4 நம்பர் தாங்க ஆன்சராக வரும். சார் இந்த நம்பர் இல்லை சார், எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரியலனா 9ஆல் வகுப்படுதான்னு செக் பண்ணிங்கன்னா ஆன்சருங்க. இந்த ரகசியத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மட்டும் சொல்லிடுங்க. ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய். நான் உங்கள் மதன். பாய்.